பக்கத்து வீட்டில் என்ன சத்தம் கேட்குதுன்னு பாரு. Slow. Very good boy. Hey lovelies, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெகுலர் vlog தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சோனையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம்ல கொஞ்சம் மணி பிளான்ட்ஸ் நான் வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒரு ஃபாரஸ்ட் எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறதுனால நிறைய மணி பிளான்ட்ஸ்லாம் வச்சிருந்தேன். அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வாட்டர் பண்ணிட்டு பாத்ரூம்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். அப்பதான் அதுக்கு அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்தா நல்லா ஹெல்த்தியா இருக்கும் பிளான்ட்ஸ். ஸோ இந்த பிளேஸ்க்கு வரும்போது எனக்கு கொஞ்சம் காம் அண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டப் நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ல நான் ஒரு பேக் வந்து நான் காமிச்சிருப்பேன். அது வந்து நிறைய பேர் எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுதான் அந்த பேக். இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேக். பாக்குறதுக்கு இந்த ஸ்கொயர் டைப் மாதிரி இருக்கும். ஓபன் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு பக்கிள் இருக்கும். இந்த பக்கிள் இப்படி ஓபன்லாம் பண்ற தேவையில்லை. இந்த பக்கிள் இப்படி நார்மலா ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி அதை ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள ஜிப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேக். இது வந்து பார்த்தீங்கன்னா சாகா தி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்ல இருந்து தான் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய டஃபிள் பேக்ஸ் எல்லாம் கூட எனக்கு டூருக்கெல்லாம் நான் யூஸ் பண்ற மாதிரி பேக்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்க தான் இந்த பேக் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. செம்ம எத்னிக்கா ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சைஸ் வந்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்மளுக்கு லாங்கா போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து ஷார்ட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக், அதுக்கப்புறம் நிறைய டூரிஸ்ட் பேக்ஸ், அதுக்கப்புறம் டஃபிள் பேக்ஸ், டோட் பேக்ஸ், அந்த மாதிரி நிறைய எத்னிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கு. சோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பேக்கை அவங்க கிட்ட அஃபோர்டபிள் பிரைஸ்ல வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து புதினா சட்னி அண்ட் பொட்டேட்டோ பொரியல். இது வந்து என்னோட ஸ்டைலில் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பண்ணுவேன். அந்த ரெசிபி இன்றைக்கி உங்களோட அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 பல்லு அந்த பூண்டு தொளிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ டொமேட்டோ போடும்போது அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. அது ஒரு ஃபுல் டொமேட்டோவில் இல்லை, ஒரு 1/4 டொமேட்டோ மாதிரி அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் நான் அதை கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், அந்த கார்னரில் இருக்கிறது மட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் அதில் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இஞ்சி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் சட்னி. ஸோ லீவ்ஸு எல்லாமே வாஷ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கல்லெண்ணெயில் வந்து நான் கொஞ்சம் சமைப்பேன். அப்போ வந்து டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடுவேன். ஸோ ஆனியன்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் நான் பூண்டு வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த சில்வர் கடாயில் இந்த ஆனியன்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சில்வர் கடாயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இஞ்சியும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லீவ்ஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ லீவ்ஸ் போட்ட உடனே நான் வந்து உப்பு போட்டுருவேன். அப்போ தான் அது ஃப்ரை ஆகும் போது அந்த இலையில இறங்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கோகோனட் நல்லா கட் பண்ணி வச்சு போட்டுருவேன். ஏன்னா இதை நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் நான் இப்படியே பீஸாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்படி ஆயிரும். இதுக்கப்புறம் இதை ஆற வச்சிடலாம். உட்காந்துருக்க இடத்த பற்றியில் கீழே விழுந்துடாத. விளையாடிட்டு இருக்க பைத்தியம். பக்கத்து வீட்டில் என்ன சத்தம் கேட்குதுன்னு பாரு. யாரா சண்டை கொடுக்குறாங்களா? நேச்சரை ரசிக்கிற ஓ சைஸுக்கு அங்கே 10 கேட்குறேன். புதினா ஆடுறதுக்குள்ளே காஃபியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொரியல் செய்ய வந்தாச்சு. பொரியலுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் நிறையா விட்டுட்டு அதுலேயே எதையுமே ஆட் பண்ணாமல் நான் பொட்டேட்டோ போட்டு சால்ட் போட்டு நல்லா அதை ஸ்டிர் பண்ணிக்குவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா அதை வணக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் அதில் சிக்கன் 65 மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிப்பேன்.
ஸோ இது எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கும். அந்த ஸ்டிக்கி ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வடைச்சட்டியில் அப்படியே கொஞ்சம் பிடிக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஸ்டிக்கினஸ் போயிடும். கடாயில் நல்லா ஒட்டாமல் ஒன்று தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸில் ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சைட் டிஷ் ரெடி. அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருந்த அந்த புதினாவும் நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் அதையும் எடுத்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அந்த சின்ன சின்ன லீவ்ஸும் விடாமல் நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு புதினா சட்னியும் சூப்பராக ரெடி. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட லன்ச் பிளேட். இந்த வீக்கெண்ட் முடிச்சு மண்டே தான் வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டே அலங்கோலம் பண்ணிடுறது. லேப்டாப்ல எடுத்து உள்ள வைக்க மாட்டேயா? நான் தான் லேப்டாப் எடுத்தேன். லேப்டாப் இல்ல, பட் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நீ தான் உட்கார்ந்து பொரிச்சிட்டு இருந்த. இந்த ஸ்நாக்ஸ் நீ ஒரு ஸ்நாக்ஸ் இதுல வந்து ஓபன் ஆயிருக்கா சொல்லு? ஒரு ஸ்நாக்ஸ் ஓபன் ஆயிருக்கா? இல்ல. ஓபன் ஆயி நீ முடிச்சிட்ட. அதெல்லாம் நீ தோல்வி போட்டு அதை வச்சிட்டு எடுத்துட்டு போயிரு. நான் வர்க் பண்ணிட்டு. இத பாரு, இத பாரு, இங்க பாரு. டவல பாரு. எடுத்துட்டு போயிரு. எடுத்த வெயிடா நீ சொல்லி சலிச்சாச்சு. பசங்களே நல்லா இருந்தா பெட்டர் இருக்கும். டிஷ்யூ பேப்பர் என்ன தண்ணி எடுத்து போட்டு வச்சிருக்க? கடைசியா விட்ட போட்டனே கேட்டதா இல்லையா? அதெல்லாம் நான் கேட்கல. நீ முதல்ல இங்க வா. இதுக்கே நீ சமத்தியா வாங்க போற. கடைசியா என்ன சொன்ன? அம்மு மோலு. ஏய் லேப்டாப் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரடா. வீட்டில் சண்டே முடிஞ்சு மண்டே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா தலையெல்லாம் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் செல்லமான நாய்க்குட்டி, எங்க வீட்டு நாய்க்குட்டி டிஸ்னி குட்டி. நேத்து என்னடா அந்த முறத்தையெல்லாம் கழுவி வச்சியா அப்படியே வச்சியா? அப்படியே வச்சிரு, கழுவிடாத. ஒரு வாய்ஸ் ஓவர் இல்லாமல் ஒரு ராவான வீடியோ எங்கள் வீட்டில் இப்படி தான் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை நல்லா தொடச்சதுக்கப்புறம் நல்லா வெட் கிளாத் போட்டு நல்லா வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா டைனிங் டேபிள் ஏரியாவை நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருவோம். வேலை அதிகமாக இருக்குது இதில். இவன் வேற இங்கே பாரு, வீட்டை வீடு மாதிரியே வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும். தம்பி தம்பி சரிடா, சரியா போயிருண்டா. சோயா அம்மாவுக்கு ஒரு டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்குதுடி. சரியா போயிருண்டி. சரியா மம்மி பார்த்துக்கிறேன். சரி தங்கமே, சரியா போயிரும், சரியா போயிரும். இருமா இருமா, சூடா இருக்குமா? வா இதனால சாப்பிடாம தங்கத்துக்கு பசிச்சடி. ஆனா இது கொஞ்சம் ஓவர். டிஸ்னி இரு 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 இரு, கீழ விழுந்துறாத. அம்மோ இருமா, மெதுவா, ஸ்லோ ஸ்லோ. சிட். சரி இங்கே உட்கார்ந்துருவோம். இங்கே உட்கார்றியா? நான் நவீன் இறக்கி விட சொல்லவா? நவீன் அவனை டிஸ்னி இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். விடு விடு, இருமா. சரி இறங்கு இறங்கு, கீழே இறங்கு. இப்படி இப்படி அப்படியே இருக்க கூடாது, கால் முடிச்சு போயிடும். நீ வா. இறங்கு இறங்கு இறங்கு. ஸ்லோ ஸ்லோ, வெரி குட் பாய். கீழே வா, கீழே வா. குதி, ஜம்ப் ஜம்ப். அங்கடா அங்கடா, இங்கடா. நானே தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தாவடா. சரி வா 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 வா. இறங்கு. மம்மி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வெரி குட் பாய். ஸோ டிஸ்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days பிஃபோர் அவனுக்கு கேஸ்ட்ரிட்டிஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அவன் கொஞ்சம் டல்லாக இருந்தான். அதனால் கொஞ்சம் அந்த செல்லமெல்லாம் கொடுத்து அவனை அப்படியே நார்மல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால சரியாக சாமி கும்பிட முடியல. அதனால் பூஜைக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ டியூஸ்டே அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம சாமி கும்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ இந்த பெல் வந்து உங்ககிட்ட நான் காமிக்கணும் அப்படின்னு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து நம்ம வீட்டு கோயில் மாதிரி மாற்றலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதுக்காக பெல்லெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது இந்த இடத்துல நம்ம வந்து ஹேண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம், வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். சஷ்டி
அதுக்கப்புறம் சாம்பிராணியை வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி டோர் ஓப்பன் பண்ணோன்னே இருக்க இந்த டேபிளில் வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக விளக்கு போடுறதுக்கு உண்டான ஒரு இது. இந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பிராணி வச்சுட்டேன். ஏன்னா வீட்டுக்கு ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு குட் ஸ்மெல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. மழை வர்றதுனால பூ கிடைக்கல, அதனால அதுலேயும் ஒரு சென்டட் கேண்டில் நான் வந்து ஏற்றி வச்சுட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே போகலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே செம்மையாக மழை வந்துச்சு. அதனால் அப்படியே உட்காந்தாச்சு கிளைமேட் பார்த்துட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக் ஸ்பெயினிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மழை போகிற சாமி வாக்கிங் கையா தான் இது நின்னோடி போய்க்கலாமா?